கன்னியாகுமரியிலே 1/6/2025 அன்று துவங்கி போன மாதம் துவங்கி இன்று 44வது நாளாக திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியரை சந்திக்க வந்தோம். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய திருவள்ளூர் ஆட்சியர் தமிழிலேயே படித்து IAS வரை தமிழிலே படித்து ஆட்சியாளராக வந்திருக்கின்றார். அதனால் அவரிடம் ஆசி பெற வந்திருக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், இந்த தமிழ் வளர்ச்சி பயணக்குழுவினுடைய 5 குழு வந்திருக்கின்றோம். ஆனந்தி அம்மாள் அவருடைய தலைமையிலே வந்திருக்கின்றோம். அண்ணாமலை சாமி, ராஜசேகர் மற்றும் பூபாலன். எதற்காக என்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றங்களிலே வழக்கறிஞர்கள் தமிழிலே வாதாட வேண்டும். அடுத்து பெயர் பலகை தமிழிலே வைக்கப்பட வேண்டும். TNPSC குரூப் தேர்வு இப்ப 12ஆம் தேதி கூட நடந்தது. தமிழிலே BA தமிழ் படித்தவர்கள், MA தமிழ் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் 20% இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கு 15% ஒதுக்க வேண்டும். இந்த 1 முதல் 5 வரை உள்ள வகுப்புகளில் தமிழ் பாடத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கின்றோம். இன்று 44வது நாளாக ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற வந்தோம். அதே நேரத்தில் கட்சி குடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்சி கொடிகளை எல்லாம் அகற்ற சொல்லிவிட்டார்கள் நீதிபதி. ஆனால் அவரால் குடியை ஒரு நாளும் அவரால் அகற்ற சொல்ல முடியாது. அது ஆட்சியாளர்களால் மட்டும்தான் முடியும். இந்த நிலைமையிலே 450 வகையான டாஸ்மார்க் சரக்குகள் தமிழ்நாட்டிலே விற்கப்படுகிறது. அதிலே ஒரு பெயர் கூட தமிழிலே கிடையாது. வீரன் என்ற சரக்கு இருந்தது, அதை கூட இப்ப எடுத்து விட்டார்கள். ஆகவே அதற்கு தமிழிலே தண்ணி அடித்து டாஸ்மார்க் சரக்கு அடித்து செத்தாலும் தமிழ் பெயரை உள்ள சரக்கு அடித்தாவது சாக அவர் அந்த மதுப்பிரியர்கள் தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் என்பதை இந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி பயணக்குழு செல்லப்பாண்டியன், ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஆனந்தி அம்மாள் அவர். தமிழ் என்ன எப்படி சொல்லிட்டீங்க? சாத்தியமானா ஐயா அத்தனை என் பேர் இல்லையா? ஏதாவது ரோஜா பூன்னு வை, மல்லிகை பூன்னு வை, இது பேரா இல்லை. தமிழ் பேர் நான் தரேன். அதாவது தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு வேணுங்கிற பேர் இருக்கு. அக்காட் பிராண்டி, அட்மியர் பிராண்டி, பிரிட்டிஷ் பிராண்டி, லாசன் பிராண்டி, மாநில பிராண்டி, மார்பஸ் பிராண்டின்னு எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்க? ஒரே ஒரு கள்ளச்சாராயம், ஒரு கள்ள ஒழிப்பதற்காக தானே நீ கடையை திறந்தீங்க. இன்னைக்கு 450 சரக்கு குடிச்சிட்டு அவன் எதை குடிச்சு எப்படி செத்தான்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த தமிழ் பேர்னா சொல்லுவான்ல, ஐயா நான் மல்லிப்பூ சரக்கு குடிச்சு செத்தேன்னு சொல்லுவான்ல, இல்ல பாதிப்படைஞ்சுன்னு சொல்லுவான்ல. தமிழ் பேர் இருந்தா அவன் தைரியமா சொல்லுவான். அவன் கடைசி நேரத்தில் கூட சொல்லுவான், நான் இந்த சரக்கு தான் அடிச்சா அதுல தான் ஏதோ ஒரு தவறு நடந்ததுன்னு கூட சொல்லுவான். ஆனா இன்னைக்கு சொல்ல முடியாது. அதனால தமிழ் பெயர்கள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கிறோம். போராட்டம்லாம் இல்ல, துருவா தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா நாங்க 61% பேர் இருக்கோம். அதான் சொல்லிட்டேன்ல, கட்சி கொடியவே எடுக்க சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தில் பதியப்பட்ட அனைத்து கட்சி கொடிகளை எடுக்க சொல்லிருக்காங்க. குடி எடுக்க முடியுமா? அதே நம்ம நீதிபதி சொல்ல முடியுமா? அவரால் முடியாது. யார் ஆட்சிக்கு வருகின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே நாங்கள் தேர்தல் களத்தை சந்தித்து இந்த 2026 தேர்தல் களம் வித்தியாசமா இருக்கும். டாஸ்மார்க் மதுப்பிரி 61% பேர் இருக்கும். அதனால இந்த அரசியல் களம் வேற மாதிரி இருக்கும். ஐயா இந்த ஆட்சிக்கு வந்த உடனே நீ ஒன்றும் இல்லை, டாஸ்மார்க் சரக்கு போதை பொருளா இல்லையாங்கிற மட்டும் அவங்களை சொல்லுங்க பார்ப்போம். அதாவது போதை விழிப்புணர்வு நாள்னு வச்சாங்க. அன்னைக்கு டாஸ்மாக் கடையை திறந்துருந்தாங்க, இன்னைக்கும் திறந்துகிட்டு இருக்காங்க. 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி போதை ஒழிப்பு நாளா வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஒவ்வொரு வருஷமும் இப்ப 2025 திறந்து வச்சிருக்காங்க. அப்போ டாஸ்மாக் சரக்கு போதையா இல்லையாங்கிற நீங்க அந்த கேள்வி அங்க கேட்கணும். மதுவில் மாணவர்கள் மதிமயங்கி கொண்டு வருகிறார்கள். மூடிய திறந்தா தாலி அந்துருங்கிறத எப்படி நாட்டுக்கு வீட்டுக்கு கிடைன்னு சொல்லிட்டு அவங்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்களோ, நான் மூடிய திறந்தா தாலி அந்துருந்தா நானும் தமிழன் தானே, நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன், நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்கிறத விஷயம். தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஏங்க பகுத்தறிவு பூமிங்க, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமிங்க. கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு நடத்திய நாடு தமிழ்நாடு. கும்பகோணத்திலே 1963 ஜனவரி 21 பெரியார் குடிகாரர் மாநாடு நடத்தினார். அவர் வழியில வந்த தந்தை பெரியார் வழியில வந்த பேரன் செல்லப்பாண்டியன். அதனால நாங்க பகுத்தறிவோட தெளிவா இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.